மல்டி த்ரெட்டிங் பற்றி பார்க்கலாம். மல்டி த்ரெட்டிங் பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் an operating system capacity to perform several processes and activities simultaneously while using the same CPU and other resources is known as multitasking. இப்போ மல்டி டாஸ்கிங்னா என்னென்னா, ஒரு சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ரௌசரில் நம்ம சர்ச் பண்ணுவோம், தேவையான சர்ச் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி சேம் டைமில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி விஎல்சி மீடியா பிளேயரில் போய் நம்ம வந்து மூவிஸோ சாங்ஸோ ப்ளே பண்ணுவோம். இந்த மாதிரி அட் சேம் டைமில் நம்ம வந்து மல்டி டாஸ்க் பண்ணுறோம், அதாவது மல்டிபிள் ப்ராசஸை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இதுதான் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க். இப்போ மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னா, நம்ம வந்து அப்படியே அதுக்கு மல்டி டாஸ்கிங் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது அதில் வந்து மல்டிபிள் ப்ராசஸை வந்து சேம் டைமில் ரன் பண்ணுறோம். இதில் மல்டி த்ரெட்டிங்கில் என்னென்னா, ஒரு சிங்கிள் ப்ராசஸை வந்து, அதாவது சிங்கிளாக ஒரு பெரிய ப்ராசஸை வந்து மல்டிபிள் சப் ப்ராசஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணி அதை பர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இதில் தியரிக்கலாக என்னென்னா, an operating system separates single process into many threads that can each run concurrently as part of multi-threading technique. அதாவது ஒரு பெரிய ப்ராசஸை நம்ம வந்து மல்டிபிள் சப் ப்ராசஸாக டிவைட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு வேர்ட் ப்ராசஸர் நம்ம வந்து ரன் பண்ணும்போது அதில் வந்து கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணுற கீஸை பொறுத்து அதில் இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுதான் ரெஸ்பாண்டிங் கீ ஸ்ட்ரோக்ஸ். அதே மாதிரி பேக்ரவுண்டில் வந்து அது நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸுக்கான கிராமர் செக்கிங், ஸ்பெல் செக்கிங் வந்து பேக்ரவுண்டில் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா மல்டி த்ரெட்டிங். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேர்ட் ப்ராசஸில் போய் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறோன்னா, டைப் பண்ணும்போது இங்கே சம் எரர்ஸ் இருக்காது, கொஞ்சம் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. அந்த வெல்கம்ங்கிறதுக்கு ஒரு ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் காமிக்குது. ஜிக்ஸாக் லைன் என்னென்னா, அது வந்து கிராமரில் மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம். நம்ம ரன்னுக்கு ஒரு எண் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்தது. இது வந்து ஸ்பெல் செக்கிங். ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம், அதுக்குள்ளே வந்து கிராமர் மிஸ்டேக்குங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனும் அந்த சஜஷன்ஸும் நம்மளுக்கு சில பேக்ரவுண்டில் எல்லாமே நடக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராசஸை நம்ம வந்து மல்டிபிள் சப் ப்ராசஸாக பண்ணுறோம். அந்த மல்டிபிள் சப் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா மல்டி கோர் சிஸ்டம். மல்டி கோர் சிஸ்டமில் பார்க்கும்போது நம்ம வந்து டூயல் கோரில் தான் ஆரம்பித்து மல்டிபிள் கோர்ஸ் இருக்குது. ஒரு 8 ஆக்டா கோர் சிஸ்டம்னு எடுத்துட்டோம்னா 8 த்ரெட்ஸை நம்மளால் வந்து சேம் டைமில் ரன் பண்ண முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா மல்டி த்ரெட்டிங். இப்போ வந்து மல்டி த்ரெட்டிங்கை வந்து நம்ம வந்து 2 வேல நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். யூஸிங் த்ரெட் கிளாஸஸ் அண்ட் ரன்னபிள் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த மல்டி த்ரெட்டிங்கை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து மல்டி த்ரெட்டிங்கில் த்ரெட் கிளாஸும் ரன்னபிள் இன்டர்ஃபேஸும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு த்ரெட் கிளாஸை பற்றி பார்த்துருவோம். இப்போ நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா system.out.println ஹலோங்க ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். பிரிண்ட் பண்ணோன்னா ஹலோங்கிற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு மெயின் மெத்தடே பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு. அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஹலோங்கிறதுல சம் எக்ஸெப்ஷன் வர மாதிரி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணேன்னா என்ன வருதுன்னு பார்த்தோன்னா, எக்ஸெப்ஷன் மெயின் த்ரெட் அப்படின்னா என்னென்னா, இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு மெத்தடே பார்த்திங்கன்னா, அதாவது மெயின் மெத்தடே ஒரு த்ரெட்டு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. இப்போ மல்டி த்ரெட் கிளாஸ்க்காண்டி நம்ம வந்து 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். கிளாஸ் டெஸ்ட் ஒன்றுன்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு அதே மாதிரி கிளாஸ் test2 அப்படின்னு கிளாஸ் வச்சுக்கோம். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு 2 மெத்தட் வைக்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸ்க்குள்ள மெத்தடும் செகண்ட் கிளாஸ்க்குள்ள மெத்தட் வைக்கணும்.
கிளிக் வால் டிஸ்பிளே. ஒரு மெத்தடு. இந்த மெத்தட்குள்ளே என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். சிம்பிளாக நியூங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதை வந்து ஒரு ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணுங்கிறதுனால ஃபார் லூப்பில் வைக்கிறோம். ஃபார் int I is equal to 0 less than 5 I plus plus. இப்போ அது கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு மெத்தடை நம்ம வந்து test2 கிளாஸ்க்குள்ளே வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் மாற்றுறோம். வேர்ல்டு அப்படின்னு மாற்றுறோம். இப்போ ரெண்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். தனித்தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். test1 obj is equal to new test1. அதுக்கப்புறம் test2க்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ej1 is equal to new test2. இப்போ அந்த ரெண்டு கிளாஸ்க்கு இப்போ மெத்தடை தனித்தனியாக கால் பண்ணுறோம். obj டிஸ்பிளே, அது மாதிரி obj1 டிஸ்பிளே. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நியூங்கிற ஸ்ட்ரிங் 5 டைம்ஸும் வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங் 5 டைம்ஸும் பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. நியூங்கிறது 5 டைம்ஸும் வேர்ல்டுங்கிறது 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. இதில் இப்போ நியூங்கிற ஒவ்வொரு பிரிண்டிங்க்கு அப்புறமும் நம்மளுக்கு சம் டிலே வரணும் அப்படின்னா, அதாவது இந்த பிரிண்ட் பண்ண உடனேவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே எல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆகுது. இது வந்து சம் டிலே நியூங்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்க்கு எடுத்து சம் டிலேக்கு அப்புறம் அடுத்த நியூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த த்ரெட் கிளாஸில் ஸ்லீப்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நம்ம வந்து இங்கே இந்த மெயின் மெத்தடே ஒரு த்ரெட்டுங்கிறனால அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தான் மெயின் மெத்தட்லேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த த்ரெட் கிளாஸில் இருக்கிற மெத்தட் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். த்ரெட் டாட் ஸ்லீப்புங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா ஒரு த்ரெட்டை பர்டிகுலர் மில்லி செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணும், அதாவது சம் டிலேவை நம்மளுக்கு கொடுக்கும். இதில் மில்லி செகண்ட்ஸில் கொடுக்கணும். அப்படி நம்ம த்ரெட் டாட் ஸ்லீப் 1000 மில்லி செகண்ட் 1 செகண்ட். நம்ம வந்து இங்கே ஒரு 500 மில்லி செகண்ட் கொடுப்போம், அதாவது ½ செகண்ட் வர மாதிரி கொடுப்போம். ½ செகண்ட் டிலே. இது இங்கே ஒரு எக்ஸாக்ட் காமிக்குது, அது வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. நம்ம அந்த எக்ஸப்ஷன்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். எக்ஸப்ஷன் ஹேண்டில் இங்கே வந்து ட்ரை கேட்ச் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இது கொடுத்துட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நியூக்கு இடையிலையும் அந்த ½ மில்லி செகண்ட் பிரேக் விட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே ஸ்லோவாக பிரிண்ட் ஆகும். இந்த நியூக்கு மறுபடியும் ரன் பண்ணி காமிக்கிறேன். நியூக்கு இடையில மட்டும் சம் டிலே வருது, வேர்ல்டுங்கிறது சடனாக பிரிண்ட் ஆகிருக்கு. இதே இது நம்ம வந்து வேர்ல்டுக்கும் கொடுத்தோம். சேம் த்ரெட் கிளாஸில் இருக்க ஸ்லீப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். த்ரெட் டாட் ஸ்லீப். இதுலேயும் 500 மில்லி செகண்ட். ட்ரை கேட்ச் கொடுத்துட்டு இப்போ இந்த ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு இந்த நியூங்கிறதும் ½ மில்லி செகண்ட் டிலேவும், அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரிங் கடையில் ½ மில்லி செகண்ட், இந்த மாதிரி வேர்ல்டுக்கு இடையிலையும் ½ மில்லி செகண்ட் இருந்து டிலே வருது. இது எதனால இந்த த்ரெட்டுக்குள்ளே இருக்க ஸ்லீப் மெத்தட் என்ன பண்ணுது, சம் டிலேஸை நம்மளுக்கு, அதாவது ஒவ்வொரு த்ரெட்டுக்கு இடையிலையும் சம் இன்டர்வலில் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது எவ்வளோ செகண்ட் வேணும் நம்மளுக்கு ரன் பண்ணோம் அப்படின்னா
நியூங்கிற ஸ்ட்ரிங் எல்லாமே ரிலேஸ் எடுத்து பிரிண்ட் ஆகுது. ரெண்டாயிரத்து பிரிண்ட் ஆகி முடித்த பிறகு தான் வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகுது. அதாவது நியூங்கிற ப்ராசஸ் வேர்ல்டுங்கிற ப்ராசஸ் அந்த ஃபஸ்ட்டில் இருக்க எல்லா ப்ராசஸும் பண்ணி முடித்த பிறகு தான் செகண்டில் இருக்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி நம்ம கணக்கு வேணாம். நியூங்கிற ப்ராசஸ் முடித்தோம் உடனேவும் நமக்கு இந்த வேர்ல்டுங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணணும். அதாவது மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணணும். இப்போ நார்மல் கிளாஸை எப்படி த்ரெட் கிளாஸாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டுங்கிற, அதாவது இந்த த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மூலமாக நார்மல் கிளாஸ் வந்து த்ரெட் கிளாஸாக மாறிடும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டிகோர் சிபியூ. அந்த மல்டிகோர் சிபியூவை நம்ம வந்து மேக்ஸிமஸாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்து மல்டி த்ரெட்டிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நார்மலாக இருக்க கிளாஸ் வந்து த்ரெட் கிளாஸாக மாறிடும். இதே மாதிரி கிளாஸ் டூலையும் டெஸ்ட் டூலையும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து த்ரெட் கிளாஸை நம்ம வந்து இன்வைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அது ரன் பண்ணோம் அப்படின்னா சேம் அவுட்புட் தான் வரும். நம்ம எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலாம். இப்போ இந்த ஓபிஜி டிஸ்பிளே இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம த்ரெட் கிளாஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது த்ரெட் கிளாஸில். அதை மாதிரி ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டோன்னா நார்மலாக இருக்க கிளாஸை விட்டு த்ரெட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ட் மெத்தட் கொடுக்கறதுனால தான் இங்கே வந்து த்ரெட்டுக்கான அந்த எக்ஸிக்யூஷனே மெயின் த்ரெட்டில் நடக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரன்னுங்கிற மெத்தடை தான் வந்து டிஃபால்ட்டாக கால் பண்ணும். நம்மளுக்கு இங்கே எந்த ரன் மெத்தட் இல்லாதனால நம்மளுக்கு இங்கே எந்த அவுட்புட்டுமே வரல. இப்போ இந்த டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு ரன்னுன்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கேயும் டிஸ்பிளே எடுத்துகிட்டு இந்த ரன் மெத்தட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா த்ரெட் கிளாஸஸ் கொடுக்கும். த்ரெட் கிளாஸ் கொடுக்கும். இங்கே இருக்கிற ரன் மெத்தட் நார்மல் டிஃபால்ட்டாகவே ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரன்னுங்கிற மெத்தடை தான் பை டிஃபால்ட்டாக கால் பண்ணும். அதனால் நம்மளுக்கு இங்கே வந்து அவுட்புட் வராமல் இருந்ததுனால நம்ம வந்து டிஸ்பிளே ரன்னாக மாற்றுறதுனால இங்கே ஓவர் ஹெட் சிம்பிள் காமிக்கிறோம். இங்கே ஓவர் ஹெட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பண்ணோன்னா ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூங்கிறதுக்கு அப்புறம் வேர்ல்டு வருது, நியூங்கிறதுக்கு அப்புறம் மறுபடியும் வேர்ல்டு வருது. இங்கே ஏதோ சம் மிஸ்டேக் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுக்குமே டிலே டைம் பார்த்தோன்னா 500 வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு த்ரெட்டு காலாகி முடித்த உடனே அடுத்த த்ரெட்டு வந்து இமீடியட்டாக காலாகும். அதனால் இங்கேயும் நம்ம சம் டிலேஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ த்ரெட்டு டாட் ஸ்லீப்பிங் மெத்தட் கொடுத்துட்டு இங்கே வந்து டிலே டைம் மாற்றிடும். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு செகண்ட் 1000 மில்லி செகண்ட் வச்சுருவோம். இங்கே செட் பண்ண போகிற டிலே டைமை 500 வரும். இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டோம். இங்கே எதுக்காண்டி 500 கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே ஸ்லீப் டைம் பார்த்தீங்கன்னா 1000 மில்லி செகண்ட் ரெண்டுக்குமே எவ்வளோ வச்சுருக்கோம். அதுக்கு இடையில இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதாண்டி, அதாவது ஓபிஜே ஒன்று ஸ்டார்ட்டை முடிச்சுட்டு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் இதை ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இல்லைன்னா இங்கே 1000 கொடுத்தோம்னா எல்லா மூணுமே ஒரே டைமில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா த்ரெட் கிளாஸை வச்சு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது மல்டி த்ரெட்டிங்கில்.
இந்த ஸ்லீப் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா சஸ்பெண்ட் தி த்ரெட் ஃபார் பர்டிகுலர் மில்லி செகண்ட். அவ்வளோதான் அதில் வேலை. த்ரெட் கிளாஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 2 ப்ராசஸ் இருக்குன்னா அந்த 2 ப்ராசஸையும் கன்கரண்ட்டாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். எந்த இன்ட்ரப்ஷனுமே இல்லாமல் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக த்ரெட் கிளாஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அடுத்த இதில் தான் வரும்.